ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌமிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பச்சைப்பயிறு கடைசலுங்க. இந்த மாதிரி பச்சைப்பயிறு கடைஞ்சி சுடுசாதத்தில் போட்டு நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. யாருக்கெல்லாம் வந்துட்டு பச்சைப்பயிறு செஞ்சு சுடுசாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெய்லி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு கப்பு பச்சைப்பயிறு எடுத்துருக்குறாங்க. அதை வந்துட்டு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா 4-5 ட்ரிப் கழுவிக்கலாங்க. நான் பச்சைப்பயிறு வறுத்து கிடைய மாட்டேன். எனக்கு வறுத்து செஞ்சால் பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யம்மியாக இருக்கும். இப்போ ஒரு கப்பு பச்சைப்பயிறு எடுத்துகிட்டு 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், விளக்கெண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. சீக்கிரமாக பருப்பு வெந்துடும், அதுக்காகத்தான். அதுக்கப்புறமா ஒரு அடுப்பில் ஆயில் விட்டுங்க. ஆயில் ஹீட் ஆனோனையும் சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 4 வரமிளகாய், 4 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது கூடவே ஜீரகம் 1/2 ஸ்பூன், மல்லி 1/2 ஸ்பூன், அதாவது வரமல்லிங்க, அது ஒரு 1/2 ஸ்பூனு, ரெண்டையும் இதோடு சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை, மல்லித்தலை இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். பச்சைப்பயிறு பாருங்கள், 10 நிமிஷத்தில் சீக்கிரமாக வெந்துருங்க. இப்போது தக்காளி ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணி அந்த வேகிற பச்சைப்பயிறு கூடையே போட்டுடலாங்க. 3/4 பதம் வெந்துருச்சுங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போது வெங்காயம், மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிட்டுங்க. வேகிற பச்சைப்பயிறு கூடையே நம்ம ஊற்றிடலாங்க. பச்சைப்பயிரை தாளித்து ஊற்றியாச்சுங்க. இதை அப்படியே எடுத்து அந்த சட்டிலேயே ஊற்றிடலாம். ஊற்றி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா கொதிக்க விடலாங்க. பருப்பு நல்லா கொமஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடையிறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. பாருங்கள், பருப்பு நல்லா கொமஞ்சு தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. கொஞ்சம் தான் தண்ணி இருக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பருப்பில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு இப்போ பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மத்து வச்சுட்டு நல்லா இந்த தக்காளி மிளகாயெல்லாம் அமுத்தி தட்டி விட்டுட்டு இப்போ நல்லா கடைஞ்சி விட்டுறலாங்க. நல்லா நெவுன்னு கடைஞ்சிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. அந்த தண்ணி இதோடையே ஊற்றி கலக்கிடலாம். இப்போ பாருங்கள், அருமையாக கடைஞ்சாச்சுங்க. இப்போது ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்றலாம். ஒயிட் ரைஸில் போட்டு நெய் விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த நெய் நம்மளோட சௌமிஸ் கிச்சனோட நெய்ங்க. தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் நம்பர் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.